ஆலினூர் நந்தினி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. என்னென்னா, நீங்கள் கனவு பலன் சம்மந்தமான கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதை என்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு செட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைமு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நம்ம டீமில் இருந்தே சொல்லுவாங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க உங்கள் கனவுல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் செஞ்சே ஆகணுங்க. கனவுகள் அப்படிங்கிறது மனிதரோட பின்னி பிணைஞ்சது தான். மனதில் அமுக்கப்பட்ட ஆசைகள் கனவுகளாக பரிணமிக்கும் அப்படின்னும், ஆழ் மனதில் புதைந்து இருக்கும் எண்ணங்களோட வாசனைகளே கனவுகளுக்கு காரணம்னு பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. மனம் புரித நாடியில் மறையும் போது உறக்கம் நிகழுது. புலன்கள் யாவுமே அடித்து போட்டது போல செயலாற்றி இருக்கும்போது மனம் விழித்து கொண்டு தான் சேமித்த எண்ணங்களை அசை போடுது. அந்த நிகழ்வுகள் மனத்திரையில் பளிச்சிடுது. அதையே நிஜத்தில் நிகழ்வது போன்ற உணர்வை ஏற்படுத்துது என்று ஸ்வப்பன சாஸ்திரமே சொல்லுதுங்க. அந்த வகையில் பார்க்க போனால் பொதுவாகவே கனவுகள் உடலில் உள்ள வாதம், பித்தம், கபம்னு 3 தாதுக்களோட மாறுபட்டது என்பது ஆயுர்வேதத்தின் விளக்கம். இருந்தாலும் இதில் பாதிப்பினால் ஏற்படும் கனவுகளின் பலன்கள் சாதாரணமாகவே இருக்கும். கிரகங்களோட தசாபுத்தி காலங்களில் பாதிப்பு தரும் விதம் அமையும் நிலையில் அதற்கேற்ற கனவுகள் அமையும் என்பது ஜோதிட நம்பிக்கை. இப்படியெல்லாம் பலவிதமாக ஏற்படும் கனவுகளை திருஷ்டம், ஸ்ருதம், அனுபூதம், பிராதிதம், கல்பிதம், பாவிஜம், தோசஜம் அப்படின்லாம் வகைப்படுத்தியும் சொல்லலாங்க. பகல் நேரத்தில் காணக்கூடிய கனவு, காலை விழித்ததுமே மறந்து போகும் கனவுகள், நீண்ட நேரம் தொடர்ச்சியாக காணும் கனவுகள் எல்லாம் பலிக்காது. அதே நேரத்தில் அதிகாலை பொழுதில் காணும் கனவுகள் அடுத்து வரும் நாட்களில் பலிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சரி, இனி எந்த விதமான கனவுகள் சுபமானவை, எவற்றுக்கு பரிகாரம் அவசியம், என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. என்னோட நண்பர் ஒருவர் என்கிட்ட அவரோட முன்னோர் ஒரு கனவுல கண் கசக்குவதாக சொன்னாங்க. அதாவது அவங்களுடைய முன்னோர் கண் கசக்குவதாக சொன்னாங்க. அதாவது அழுகிற மாதிரி கனவு வருது, இது எதை குறிக்குதுன்னு என்கிட்ட கேட்டாங்க. நம்ம கனவுல முன்னோர்கள் வர்றது அல்லது குலதெய்வம் தோன்றுவது ராகு கேதுவோட அமைப்பை குறிக்கும். அவங்க மஞ்சள், பால், தேன், பட்டு, நெய், வெண்ணெய், இனிப்பு, பழங்கள், காய்கறிகள், அரிசி இந்த மாதிரியான பொருட்களை கேட்டால் அது நமக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய கனவுங்க. அவங்க அழுதாங்க, அந்த கனவு நமக்கு ஒரு சுப விரயத்தையும் குறிக்குங்க. இதுவே அவங்க விகாரமாக சிரிக்கிற மாதிரி, இல்லைன்னா நார்மலாக சிரிக்கிற மாதிரி, புன்னகை தருவது மாதிரி இருந்தால் நல்லது கிடையாது. இந்த மாதிரி கனவு தோன்றுச்சுன்னா தினமுமே வீட்டில் குலதெய்வத்துக்கு நெய் தீபம் ஏற்ற வைத்து வழிபடுங்க. முன்னோர் வழிபாடுகளில் ஏதேனும் குறை இருந்தால் நிவர்த்தி செய்யுங்க. தினமுமே பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. கனவு பாதிப்பு விலகுங்க. அதே மாதிரி சித்தர், ஞானிகள் எல்லாம், சன்னியாசிகள் மயில், சிவப்பு நிற பழங்கள், சிவப்பு நிற வஸ்திரங்கள் நம் கனவுல தோன்றுவது செவ்வாயை குறிக்குது. இது ஒரு மனிதனுக்கு நிலம், வீடு, கனரக இயந்திரம் அது சார்ந்த சுப காரியங்களை குறிக்கும். அதே போல் கனவுல தெய்வம் வருகிறது அப்படின்னா உங்களுக்கு இறை சிந்தனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பொருள். தெய்வ அருள் சேரும், விரைவில் மங்களகரமான செய்தி வரப்போகின்றன அப்படின்னு சொல்லலாம். கனவுல காக்கை, கழுகு, ஒட்டகம், பருந்து இதெல்லாம் காணக்கூடாதுங்க. ஓடுவது போல வரும் காட்சி, எள்ளு, சிவந்த உடை, பல் விழுகிறது, எண்ணெய் தேய்த்து குளிப்பது, விண்மீன், அதே மாதிரி விண்மீன்கள் உதிர்வது, இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அசுப பலன்கள் தரும்.
இது போன்ற கனவுகள் வந்தால் தினமும் பறவைகளுக்கு தானியங்கள் வைக்கலாம். விநாயகர் சதுர்த்தி தினங்களில் அருகம்புல் சாத்தி வழிபாடும் செய்யலாங்க. இந்த மாதிரி வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி கனவுல எதிரிகளை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். கனவு காண்பவருக்கு எதிராக சதி செயல்கள் நிகழ வாய்ப்பு உண்டு. இவங்க தேய்பிறை அஷ்டமியில் பைரவுக்கு வடைமாலை சாத்தி வழிபடுவது நல்லது. சனிக்கிழமைகளில் சுதர்சன தரிசனம் நன்மை தரும். தெளிவான தூய்மையான நீர் ஊற்றை கனவுல கண்டா அவரோட வாழ்க்கையில் எந்தவித துன்பமுமே தொடராது. ஆனால் கலங்கிய சுத்தமற்ற நீர் ஊற்றை கனவுல காண்பது கஷ்டங்களை குறிக்கும். இவங்க ஆலய திருவிழாக்களில் நீர்மோர் தானம் செய்யலாம். பிரதோஷ வழிபாட்டுக்கு அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. இதுவே உங்களுடைய கனவுல எண்ணெய் தனியாகவோ அதை தேய்த்து குளிப்பதாகவோ கனவு காண்பது கூடாது. அந்த மாதிரி கனவு வந்தால் வெகு விரைவில் அவர் நோயினால் பாதிக்கக்கூடும் அப்படின்னும் சொப்பன சாஸ்திரம் சொல்லுது. இந்த கனவு கண்டால் ஞாயிறு தோறும் சிவாலய தரிசனம் செய்வது நல்லது. வாரம் ஒரு முறை குளிப்பதோடு தேவார முற்றோதுதலில் கலந்து கொண்டு வழிபடலாம். வீட்டு சுவரில் அல்லது கூரையில் நூலாம்படை அப்பி இருப்பது போல கனவு கண்டா குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்படும். செவ்வச்சரிவும் ஏற்படலாம். உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளும் ஏற்படும். இப்படியான கனவு தோன்றினால் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி திருமகளை வழிபடுவது சிறப்புங்க. ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி ஆபத்து உண்டாக்கும் கண்டங்களில் சிக்கிக்கொள்வது போல கனவு கண்டால் நன்மையே தரும். ஆனால் பிறர் கண்டங்கள்னால் பாதிக்கப்பட்டது போல கனவு காண்பது கெடுதலானது. திருமணம் நிச்சயிக்கப்பட்டவங்க இப்படி கனவு கண்டால் எச்சரிக்கையோடு இருக்கணும். இவங்க அனுமனை சிக்கனை பிடித்து கொள்ளுங்க. குலதெய்வத்துக்கு படையல் ஈட்டு வழிபடுவதனால சஞ்சனங்கள் தீருங்க. காக்கை கனவில் வருவது கெடுதலானது. தொழில் அல்லது உத்தியோக பாதிப்பு, விரோதிகள்னால சூழ்ச்சி, வீண் விரோதம் போன்ற பல தொல்லைகள் சந்திக்க நேரிடும். காகம் கரைவதாக கனவு காண்பது கெடுதலான காலத்தை குறிப்பிடும். காகத்துக்கு அன்னமிடுவது சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் அன்னம் படைத்து வழிபடுவது சிறப்பு. கூச்சல் ஒலிக்கும் இடத்தில் இருப்பது போல கனவு கண்டால் உடல் நலம் கெடும். பலர் கூச்சலிட்டு தன்னை நோக்கி பேசுவதாக காண்பதும் கெடுதலானது. மன நிம்மதிக்கு அம்மன் கோவிலுக்கு விளக்கேற்றி வழிபடலாம். கனவில் பாம்பை கண்டால் தனக்கு எதிரிகள் இருக்கின்றனர் என்று அறிந்து எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும். பாம்புகள் கனவில் தோன்றி நம்மை விரட்டுவது போலவும் கடிப்பது போலவும் கனவு வந்தால் நிச்சயம் சனியினுடைய பாதிப்பு ஜாதகத்தில் உண்டு. அதுவுமே அந்த நாகம் கருத்த நிறம் கொண்டிருந்தால் நிச்சயம் சனிக்கான பரிகாரத்தை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நீங்கள் கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே அந்த நேரத்தை குறிப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.